2 பெண்களும் பழசையெல்லாம் மறந்து சீக்கிரமாகவே தங்களுக்குள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொண்டார்கள். ஒன்றாக ஷாப்பிங் போவதில் தொடங்கி உலக விஷயங்களை விவாதிப்பது வரை இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமை இருந்தது. அப்போது திடீரென வீட்டின் கதவு தட்டப்பட 2 பேரும் பயந்து போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சோஃபாவில் இருந்து இறங்கிய சந்தனா மெதுவாக கதவை நோக்கி நடந்தாள். அதற்குள் படாரென கதவு திறக்கப்பட தடிமாடுகள் போன்ற 4-5 ஆண்கள் வேகமாக உள்ளே வந்தார்கள். ஏய், யார் நீங்க? சத்தமாக கேட்ட சந்தனா வெளியில் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தாள். நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, நீங்க தானே சந்தனா அப்புறம் அக்ஷரா? அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் நிதானமாக கேட்டான். ஆமா, அதையும் கேட்குறீங்க? எங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சந்தனா தடுமாற்றத்துடன் பதில் சொல்ல முடியாமல் திணற, இங்க பாருங்க, உங்களை அடிச்சு துன்புறுத்துற நோக்கமெல்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்லை. நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்களும் இல்லை. அதனால அமைதியாக எங்க கூட வந்துருங்க. அவன் மீண்டும் அழுத்தமாக சொல்ல, இப்போது கொஞ்சம் தைரியம் வந்திருந்த சந்தனா அக்ஷராவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க பாட்டுக்கு லாக்கை உடைச்சு கதவை திறந்து உள்ள வந்துட்டு கூடவான்னு சொல்றீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இருங்க, இப்பவே போலீஸ் கால் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கேட்ல இருந்த செக்யூரிட்டி எங்க போனாங்க? செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று அவள் கத்த. ஆமா, நீங்க எங்க வீட்டில் அத்துமீறி வந்ததுக்காகவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒழுங்கா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போங்க. அக்ஷராவும் தன் பங்குக்கு கூற அவர்கள் எல்லோரும் ஆடாமல் அசையாமல் அங்கேயே நின்றனர். என்ன, நாங்கள் சொல்றது உங்க காதல் விழலையா? அப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை என்று சந்தனா வேகமாக ஓடி சென்று தன் போனை எடுத்தாள். அதை பார்த்து பெரும் மூச்சு விட்ட அந்த மனிதன், நான் அந்த விஷயத்தை சிம்பிளா முடிச்சிடலான்னு நினைச்சேன், ஆனா நீங்க விட மாட்டேங்கிறீங்க என்று சலித்துக்கொண்டு தன் கையில் இருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயை அவர்கள் இருவரின் முகத்திலும் அடிக்க 2 பெண்களும் சில நொடிகளில் மயங்கி விட்டார்கள். சீக்கிரம் இவங்களை தூக்கிட்டு வாங்க உத்தரவிட்ட தலைவன் வெளியே நடக்க மற்றவர்கள் அவன் சொன்னதை அப்படியே பின்பற்றினார்கள். அந்த சம்பவம் நிகழ்ந்து சில நிமிடங்களுக்கு பிறகு ஆண்டனி வீட்டில் ஜெசிகா தூங்க ரெடியாகி கொண்டு இருந்தபோது அவளுக்கு கீழ் வேலை செய்யும் ஒருவன் ஓடி வந்தான். உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு வரணுங்கிற மேனஸ் தெரியாதா? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுன்னா உனக்கு இங்க வேலை இருக்காது. ஜெசிகா கோபமாக கத்த. சாரி மேடம், ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்படி ஓடி வந்தேன். மூச்சிறைக்க நின்றபடி சொன்னான் அவன். என்ன சொல்லணும்? ஜெசிகா கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க. இப்பதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. யாரோ சிலர் வந்து ஹரிஷ் சரோட ஒய்ஃப் சந்தனாவையும் அவங்க கூட இருந்த அக்ஷராவையும் கடத்திட்டு போயிட்டாங்களாம். அந்த மனிதன் கவலையுடன் அவளிடம் சொன்னான். என்ன? அதிர்ச்சியுடன் கேட்ட ஜெசிகா முகத்தை சுளித்தாள். ஜெசிகாவை தன்னுடைய தனிப்பட்ட ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஹரிஷ் சொன்ன பிறகு அவள் ரொம்ப நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவங்களால் அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லாமல் போனது. அதன் பிறகு ஹரிஷையும் அவளால் தொடர்பு கொள்ள முடியாமல் போக என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய வீட்டை 24 மணி நேரமும் கண்காணிக்க சொல்லி சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய ஆட்களை ஏற்பாடு செய்திருந்தாள். யார் அவங்களை கடத்திட்டு போனாங்கன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஜெசிகா யோசனையுடன் கேட்க, இல்ல மேடம், அது தெரியல என்று பணிவுடன் சொன்னார் அந்த நபர். ஆனா அவங்க போகும்போது ஒருத்தரோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் மிஸ் ஆகி விழுந்திருக்கு. அதுல ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட அடையாளம் இருந்திருக்கு. ஆனா அதை வச்சு மட்டும் கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. அவர் நிலைமையை எடுத்து சொன்னார். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி? கேட்ட ஜெசிகாவின் வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. கண்களை உருட்டி ஏதோ யோசித்தவள், உடனே போய் என் அண்ணன் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லு என்று உத்தரவிட்டாள். ஓகே மேடம் என சொல்லிவிட்டு அந்த ஆள் ரூமில் இருந்து வெளியேறி ஆண்டனியிடம் விஷயத்தை சொல்வதற்காக ஓடினான். அதே நேரத்தில் கணபதியின் மாளிகையில் பர்த்டே பார்ட்டி முடிந்து ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பெரியவர்களுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் தொடங்கியிருந்தது. தங்களுக்காக ரேடியன்ஸ் செய்ய போகும் உதவியை பற்றி பேச்சு வர, ரேடியன்ஸ் நமக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண போறாங்க, நாமே அந்த அமைப்பில் இணைஞ்சிக்க கூடாது என்று சிவபாலன் கேட்ட கேள்வியால் சிலர் அதிர்ச்சி அடைந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். நானும் அதைத்தான் நினைச்சேன். மணிவேலும் கூற கணபதியின் முகத்திலும் அதற்கான ஒப்புதல் தெரிந்தது. ஆனால் அதே ஊரில் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒருவனின் முகம் இதை கேட்டு மாறியது. அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அப்படி நாம எல்லாரும் போய் ரேடியன்ஸ்ல சேர்ந்தா நம்ம ஊரையே ரேடியன்ஸ் கண்ட்ரோல்ல தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன் என்று கோபமாக கூறினான். ஒரு சிலர் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க அப்படியே 2 பிரிவுகளாக பிரிந்து வாக்குவாதம் முற்றியது. உங்க 3 பேருக்கும் ரேடியன்ஸால தனிப்பட்ட பலன் கிடைக்கலாம், அதனால நீங்க அதுல சேரணும்னு ஆசைப்படுறீங்க, எங்களுக்கு அப்படி எந்த காரணமும் இல்லை என்று சொன்ன அந்த நபர் கோபமாக எழுந்து வெளியே செல்ல அவனை பின்பற்றி ஒரு சிலர் சென்றனர். அதன் பின் அங்கு அந்த ஹாலில் உட்கார்ந்திருந்த மீதி பேர்,
எங்களுக்கு ரேடியன்ஸில் சேர்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நாங்கள் மட்டும் சேர்ந்தா ஊரில் எல்லாரும் ஒற்றுமை இல்லாமல் தனியாக போயிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பற்றி பொறுமையாக யோசித்து செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விடை பெற்றனர். அதன் பிறகு சிவபாலனின் குடும்பமும் மணிவேலின் குடும்பமும் கிளம்ப தயாராக அவர்கள் எல்லோரையும் பொதுவாக பார்த்த ஹரிஷ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் ரேடியன்ஸ் ஹெட்டோட கான்டாக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைக்கு உதவி செய்ய சொல்கிறேன் என்று சொன்னார். சென்னையிலிருந்து கிளம்பிய நதியா அதுவரை அங்கு வந்து சேரவில்லை. அவள் எவ்வளவு வேகமாக வர முயற்சித்தும் அவளால் பார்ட்டி நடக்கும்போது அங்கே வர முடியவில்லை. ஒரு வழியாக அவள் அங்கு வந்து சேர்ந்தபோது கிட்டத்தட்ட மறுநாள் அதிகாலை ஆகியிருக்க, இப்போ நாம் கணபதி சார் வீட்டுக்கு போகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால நீங்கள் நேராக மணிவேல் வீட்டுக்கு போங்க என உத்தரவிட்டாள். தான் அங்கே போவதற்குள் ஹரிஷ் கிளம்பி விடுவானோ என்று அவளுக்கு பதட்டமாகவே இருந்தது. காரை நிறுத்திவிட்டு வேகமாக அவள் உள்ளே செல்ல அந்த வீட்டின் ஹாலிலேயே தூக்கம் கலைந்த கண்களுடன் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான் ஹரிஷ். அவனை பார்த்ததும் நதியாவுக்கு கவலையான உணர்வுகள் தோன்ற அவனை விரித்து பார்த்தாள். தான் அவனை தேடி எங்கெங்கோ திரிந்து கொண்டிருக்க அவன் இங்கே ரிலாக்ஸாக உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்ததை பார்த்தபோது அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அதற்குள் நதியாவை கவனித்த மணிவேல், வாங்க நதியா, என்ன இவ்வளோ காலையிலேயே வந்திருக்கீங்க என ஆச்சரியத்துடன் கேட்க, ஹரிஷிடமிருந்து பார்வையை விலக்காத அவள், சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் ஹரிஷை பார்க்க தான் வந்தேன் என்றாள். அதுவரை ஏதோ தீவிர யோசனையில் இருந்த ஹரிஷ் அவள் சொன்னதை கேட்டு திரும்பி பார்த்தான். ஹரிஷ், நீ ஃப்ரீயாக இருந்தால் நாம கொஞ்சம் பேசலாமா கேட்ட நதியாவின் குரலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அதை புரிந்து கொண்ட மணிவேல், எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு, கணபதி சாரை வேற மீட் பண்ணணும், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து விலகிச் சென்றார். அதன் பிறகு அங்கு ஹரிஷும் நதியாவும் மட்டும் இருக்க ஹரிஷ் தன் கூர்மையான பார்வையால் நதியாவை அளவிட்டான். இருவருமே பேசாமல் ரொம்ப நேரம் மௌனமாக அமர்ந்திருக்க பொறுமை இழந்த ஹரிஷ் தான் முதலில் அந்த அமைதியை கலைத்தான். நதியா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட நேரடியாக சொல்லுங்க. என்னை தேடி இந்த நேரத்தில் அதுவும் இங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஹரிஷ் தன் அழுத்தமான குரலில் கேட்க, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் எப்படியாவது உன்னை ஜாயின் பண்ண வைக்கணும்னு சொல்லி எங்கள் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் ஆர்டர் போட்டிருக்காரு. நதியா சொல்ல அதை கேட்டு முகத்தை சுளித்தான் ஹரிஷ். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் இப்போதைக்கு சேர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொன்னதான் ஞாபகம். அப்புறம் ஒரு அமைப்பில் சேரணுமா வேணாமாங்கிறது என்னோட சொந்த விருப்பம். அதில் ஆர்டர் போட உங்கள் தலைவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளாமல் அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி கேட்டான் அவன். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு பெரு மூச்சை விட்ட நதியா, சரி, நீ ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேரலைன்னா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிற பவர் பில், அப்புறம் கணபதி சாருக்கு நீ தயாரித்து கொடுத்த ஸ்டெபிலைசிங் டேப்லெட்ஸ், ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்ஸ், இதுங்களோட ஃபார்முலா எங்களுக்கு வேணும். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி ஹரிஷிடம் எதிர்பார்க்கும் அனைத்தையும் பட்டியலிட்டாள் நதியா. அவளுடைய குரல் தீவிரமாக இருந்தது. தான் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறோம் என்று அவளுக்கே தெரிந்தது. ஆனால் இப்போது அவளுக்கு வேறு வழி இல்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் சவுத் பிரான்ச்சில் இருக்கும் எல்லோரின் உயிரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ், நிஜமாவே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நதியா, காலையிலேயே வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேலி செய்தான். திடீரென முகத்தை சீரியஸாக மாற்றிக்கொண்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எதையும் இலவசமாக கொடுக்க தயாரா இல்லைன்னு முன்னாடியே சொன்னதை மறந்துட்டீங்களா? இல்லை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி என்கிட்ட இருந்து மிரட்டி அதை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்களா? அப்படி அவங்க மிரட்டின உடனே பயந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவேன்னு நீங்களுமா எதிர்பார்த்தீங்க நதியா என்று கேட்டான். அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்த நதியா, ஹரிஷ், என்னோட சிச்சுவேஷனை நான் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு இதை விட்டா இப்போ வேற சாய்ஸ் இல்லை. நான் கேட்டதை பற்றி நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்க்க வேண்டியிருக்கும் என்றபடி சில வினாடிகள் தயங்கியவள் பின்பு ஒரு முடிவுடன் தன் போனை எடுத்தாள். அவளுடைய போன் ஸ்கிரீனில் ஒரு போட்டோ தெரிய அதில் 2 பெண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்க அவர்களை சுற்றி 6-7 தடிமாடுகள் காவலுக்கு நின்றனர். அதை பார்த்தவுடன் ஹரிஷின் முகம் இறுகியது. நிஜமாவே நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா நதியா? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை பத்தி வெளியில ஏதோ ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, ஆனா நீங்க என்னடானா இந்த அளவுக்கு தரமிறங்கி போயிட்டு இருக்கீங்க கேட்ட ஹரிஷின் கண்களில் ஒரு பாம்பின் சீற்றம் தெரிந்தது. அந்த போட்டோவில் இருந்த சந்தனா மற்றும் அக்ஷராவின் முகங்களில் தெரிந்த பயம் அவனை மிருகமாக மாற்றிக்கொண்டு இருந்தது. அவன் முன்னால் தலைகுனிந்து அமர்ந்திருந்த நதியா, ஹரிஷ், நிஜமா நான் உன்னை மிரட்டுறதுக்காக இதை காமிக்கல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னை சம்மதிக்க வைக்க எனக்கு இதை விட்ட வேற ஆப்ஷன் இல்லை என்று மெதுவான ஆனால் உறுதியான குரலில் கேட்டாள். ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்தபடி
அவள் என்ன மாதிரியான கேம் பிளே பண்ணுகிறாள் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். எப்போது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி சந்தனாவையும் அக்ஷராவையும் கடத்தி வைத்துக் கொண்டு அவனை மிரட்ட முயற்சித்ததோ அப்போதே அதன் மீது இருந்த மரியாதையை மொத்தமாக இழந்து விட்டான் ஹரிஷ். அவன் கண்களில் அதை உணர்ந்த நதியா, ஹரிஷ், நீ இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். உன்கிட்ட இருக்கிற ஃபார்முலாக்களை மட்டும் நான் வாங்கி தரலனா என்னையும் எனக்கு கீழே வேலை செய்யற எல்லாரையும் எங்க தலைவர் கொன்றுவாரு. என் ஆளுங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த பாதை தப்பா இருக்கலாம், ஆனா அதுக்கான காரணம் நியாயமானது. நதியா முடிந்தவரை சுருக்கமாக தன்னுடைய பக்கத்தை விளக்க முயற்சித்தாள். அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷின் ரியாக்ஷன் மாறியது. அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற ஆளுங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்களா என அவன் யோசனையுடன் கேட்டான். இங்கே இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சென்னையில் இருந்த அனுராதா பாட்டியின் வீட்டில் சோகமாக சேரில் அமர்ந்திருந்த அனுராதா பாட்டி தன் முன்னால் அமர்ந்திருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தார். அவர்களின் முகங்களிலும் கவலை தெரிந்தது. ரொம்ப நாட்களாகவே ஏஜே ஃபேமிலியின் பிசினஸ் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்தும் அவர்களால் அதை சரி செய்யவே முடியவில்லை. கார்த்திக், நம்ம கம்பெனியில எவ்வளவுதான் பணம் இருக்கு? அனுராதா பாட்டி மெதுவான குரலில் கேட்க, ரொம்ப குறைவாதான் இருக்கு பாட்டி. 10 கோடி ரூபாய் இருந்தாவே பெரிய விஷயம். கார்த்திக் சங்கடத்துடன் பதில் சொன்னான். இந்த கொஞ்ச நாள நீ தான் நம்ம ஃபேமிலி பிசினஸ் மொத்தத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அதுல போட்ட எல்லா பணமுமே நஷ்டமா தான் போச்சு. நீ என்ன சொல்ல நினைக்கிற கார்த்திக்? நீ தான் இதுக்கு பொறுப்புங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறியா? முதல் முறையாக தன் செல்ல பேரனின் மீது இருந்த அதிருப்தியை வெளிப்படையாக காட்டினார் அனுராதா. ஏஜே ஃபேமிலியின் மற்ற மெம்பர்களும் கார்த்திகையே பார்த்து கொண்டிருந்தனர். கார்த்திக் ஒரு புது கம்பெனியை ஆரம்பித்து மற்ற கம்பெனிகளை காப்பாற்றப் போவதாக சொல்லி ஏதேதோ செய்தான். கடைசியில் அந்த புதிய கம்பெனியும் தோல்வியில் முடிய இப்போது அவர்களிடமிருந்த கொஞ்ச நெஞ்ச பணமும் காற்றில் கரைந்து காணாமல் போயிருந்தது. கார்த்திக் தன்னை சமாளித்துக் கொண்டு என்ன நடந்தது என்பதை விளக்க முயற்சித்தான். நீங்க இந்த விஷயத்துல என்ன மட்டும் குறை சொல்ல முடியாது பாட்டி. அந்த ஹரிஷ் தான் தியானா மீடியா மூலமா நமக்கு வந்துட்டு இருந்த எல்லா டீலிங்ஸையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஆரம்பிச்ச புது கம்பெனிக்கும் எந்த ஆர்டருமே கிடைக்காம தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ சதி பண்ணிட்டான். அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கும். நமக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம். கார்த்திக் மொத்த பழியையும் சம்பந்தமே இல்லாமல் ஹரிஷின் மீது சுமத்த அங்கிருந்த எல்லோரும் அவன் சொன்னதை பற்றி யோசிக்க தொடங்கினார்கள். கார்த்திக் சொல்றது சரிதான், நம்மளை பழிவாங்கிறதுக்காக ஹரிஷ் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது. குடும்பத்துக்குள்ளேயே கார்த்திக் ஏற்பாடு செய்த ஒருவர் எடுத்தவுடன் அவனுக்கு ஆதரவாக பேசினார். நம்ம குடும்பத்து போன கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற அக்கறை கொஞ்சம் கூட அந்த ஹரிஷுக்கு இல்லையா? நீங்க இந்த விஷயத்துல என்ன மட்டும் குறை சொல்ல முடியாது பாட்டி. அந்த ஹரிஷ் தான் தியானா மீடியா மூலமா நமக்கு வந்துட்டு இருந்த எல்லா டீலிங்ஸையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம ஆரம்பிச்ச புது கம்பெனிக்கும் எந்த ஆர்டருமே கிடைக்காம தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ சதி பண்ணிட்டான். அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கும். நமக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம். கார்த்திக் மொத்த பழியையும் சம்பந்தமே இல்லாமல் ஹரிஷின் மீது சுமத்த அங்கிருந்த எல்லோரும் அவன் சொன்னதை பற்றி யோசிக்க தொடங்கினார்கள். கார்த்திக் சொல்றது சரிதான், நம்மளை பழிவாங்கிறதுக்காக ஹரிஷ் தான் அப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது. குடும்பத்துக்குள்ளேயே கார்த்திக் ஏற்பாடு செய்த ஒருவர் எடுத்தவுடன் அவனுக்கு ஆதரவாக பேசினார். நம்ம குடும்பத்து போன கல்யாணம் பண்ணியிருக்கோன்ற அக்கறை கொஞ்சம் கூட அந்த ஹரிஷுக்கு இல்லையா? எப்படி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி பண்ணான்னு தெரியல. இன்னொருவரும் அதையே பின்பற்றி பேச வழக்கம் போல அந்த ஆட்டு மந்தை குடும்பம் அதற்கு ஆமோதிப்பாய் தலையாட்டியதுடன் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஹரிஷை திட்டி பேச ஆரம்பித்தார்கள். வாய முடுங்க! திடீரென தன் முன்னால் இருந்த டேபிளை தட்டியபடி அனுராதா பாட்டி கத்த எல்லோரும் பேசுவதை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் அவரை திரும்பி பார்த்தார்கள். மூச்சு வாங்க அமர்ந்திருந்த அவருடைய முகத்தில் தாங்க முடியாத கோபம் தெரிந்தது. உங்களுக்கெல்லாம் சுய சிந்தனையே கிடையாதா? யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு இப்படி முட்டாள் மாதிரி பேசுறதுனாலதான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? அவர் ஆவேசமாக பேச ஃபேமிலி மெம்பர்கள் மொத்த பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்றைக்கு ஹரிஷ் தன் மனதில் பூட்டி வைத்திருந்ததையெல்லாம் அவர்களிடம் கொட்டி தீர்த்த பிறகு இந்த கொஞ்ச நாட்களாக அனுராதா பாட்டி அதை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். அதுவும் கடந்த 2-3 வருடங்களாக ஏஜே ஃபேமிலியில் நடந்த எல்லாவற்றையும் அவர் யோசித்து பார்த்தபோது கார்த்திக்கின் மீது தான் வைத்த கண்மூடித்தனமான நம்பிக்கைதான் எல்லா தவறுகளுக்கும் காரணம் என்று புரிந்தது. அவ்வளவு நடந்த பிறகு இப்போதும் கார்த்திக் ஹரிஷையே குறை சொல்லி பேச அவரால் தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. இந்த விஷயத்துல ஹரிஷை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனா வந்து நம்ம பிசினஸ் நடத்தினா ஒவ்வொரு தடவை நமக்கு பிரச்சனை வரும்போதும் சந்தனாவோ இல்ல ஹரிஷோ தான் நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நாம தான் அதை நம்பாம வீணா போய் குழியில விழுந்தோம்.
எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம மேல இருக்கிற தப்பு கண்ணுக்கு தெரியாமலே போயிடும். முதல் முறையாக அனுராதா பாட்டி உண்மையை உணர்ந்து பேச அந்த ஃபேமிலி மெம்பர்கள் அனைவரும் வாயடைத்து போய் நின்றனர். கார்த்திக்கால் அனுராதா பாட்டி இப்படி பேசுவதை நம்பவே முடியவில்லை. அப்போது திடீரென அந்த ரூமுக்குள் ஓடி வந்த ஒருவன், பாட்டி பாட்டி ஆபத்து, அந்த கதவு கிட்ட என்று ஏதேதோ உளறியபடி பேச முடியாமல் தவிக்க எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். கதவு கிட்ட என்று அவன் ஏதேதோ உளறியதுடன் அவனுடைய உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதவு கிட்ட என்ன பிரச்சனை? அனுராதா பாட்டி அவனிடம் கேட்க அதற்குள் இன்னும் சில அலறல் சத்தங்கள் கேட்டது. இது அங்கிருந்த எல்லோரையும் குழப்பத்திலும் பயத்திலும் தள்ள எல்லோரும் பதட்டத்துடன் கதவை பார்த்தனர். அங்கே யார் என்ற அடையாளம் தெரியாத சில ஆண்கள் இறுகிய முகத்துடன் உள்ளே வந்ததுடன் கண்களில் கொலை வெறி மின்ன அங்கிருந்தவர்களை பார்த்தனர். யார் நீங்களா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நாய் நுழையிற மாதிரி உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. கார்த்திக் தான் முதலில் கோபத்தில் குதித்தான். அவன் தன் பாட்டியின் முன்னால் தன்னை தைரியமான ஆளாக காட்டிக்கொள்ள நினைத்தான். எல்லோருக்கும் முன்னால் வந்தவன், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்பது போல போகிற போக்கில் அவனை ஒரு தட்ட தடுமாறி கீழே விழுந்தான் அவன். பின்னால் வந்தவர்கள் அவன் மேல் ஏறி மிதித்துக் கொண்டே முன்னேறி செல்ல கார்த்திக் சரியாக மூச்சு விடக்கூட முடியாமல் தவித்தான். அதை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் பயந்து அங்கும் இங்கும் ஓட உள்ளே வந்தவர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. முகம் வெளிரி போய் நின்று கொண்டிருந்த அனுராதாவை பார்த்த ஒருவன், ஹரிஷ் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே என்று தன் கரகரப்பான குரலில் கேட்டான். கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் கீழே கிடந்த கார்த்திக்கை அதிர்ச்சியுடன் பார்த்த அனுராதா அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார். ஆனால் அங்கிருந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஹரிஷின் பெயரை கேட்டதும் மீண்டும் கோபம் அடைந்ததுடன், அப்படின்னா நீங்க எல்லாரும் அந்த ஹரிஷை தேடிதான் வந்திருக்கீங்களா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா என்று கேட்டனர். வந்தவர்கள் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்க, அந்த ஹரிஷுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நீங்க எல்லாரும் முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க, இல்லைனா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன். அவர்களில் கொஞ்சம் தைரியமாக இருந்த ஒருவர் தன்னால் முடிந்த அளவுக்கு பலத்தை திரட்டி சத்தம் போட்டார். இங்க ஒரே சவுண்டா இருக்கு, எனக்கு தலை வலிக்குது என்றபடி அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் சத்தம் போட்டவரை ஓங்கி அறைந்தான். ஹரிஷ் இங்க இல்லைனா நீங்க யாரும் எங்களுக்கு தேவையே இல்லை சொன்னபடி அங்கிருந்தவர்களை அவர்கள் தாக்கத் தொடங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வீடு மொத்தமும் அழுகையாலும் கூக்குரல்களாலும் நிரம்பியது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து எப்படி ஹரிஷ் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன் உருவானானே எனக்கு புரியவே இல்லை என்றபடி தன் கைகளில் இருந்த இரத்தத்தை கார்த்திக்கின் சட்டையில் துடைத்த அந்த கூட்டத்தின் தலைவன், இந்த இடம் மொத்தத்தையும் கிளீன் பண்ணிடுங்க, நாம இங்க வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான். சரிங்க சார் என்றபடி அவருடன் வந்தவர்கள் மரியாதையுடன் பதிலளிக்க கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஏஜே ஃபேமிலியின் குடும்ப மாளிகை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அங்கு நடந்ததை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத ஹரிஷ் அதே நேரத்தில் மணிவேல் வீட்டில் தன் முன்னால் அமர்ந்திருந்த நதியாவிடம் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொண்டிருந்தான். நதியா எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க கடைசியாக அவன் முகம் ஒரு ஆழ்ந்த கவலையை காட்டியது. டாப் 10 ஆர்கனைசேஷனை பற்றி முதலில் இருந்தே அவனுக்கு பெரிதாக நல்ல எண்ணம் இல்லாவிட்டாலும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி மீது ஓரளவுக்கு மரியாதை வைத்திருந்தான். இப்போது அந்த நம்பிக்கையும் சரிந்து கடைசியில் அவர்களும் தீய எண்ணத்துடன் செயல்படுவதாகத்தான் அவனுக்கு தோன்றியது. இந்த ஒரு மாசத்துல என்கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை நீங்க வாங்கி கொடுக்கலன்னா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர் உங்களையும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் கொன்றுவாருன்னு சொல்றீங்களா? கேட்டவன் அந்த சிச்சுவேஷனை தனக்குள் யோசித்து பார்த்தான். நதியா மெதுவாக தலையசைத்தாள். இதெல்லாம் நீங்க சொல்றதால நான் உண்மையிலேயே உங்களுக்கு ஃபார்முலாவை தருவேன் நம்புறீங்களா? ஹரிஷ் அவளை ஆழமாக பார்த்தபடி தொடர்ந்து பேசினான். இப்படிப்பட்ட மோசமான அமைப்புல நீங்க ஏன் இன்னும் வேலை செய்றீங்க? நீங்க உடனே ஹெர்பல் சொசைட்டில இருந்து வெளியே வரதான் பெட்டர் இல்லையா? அதான் நல்ல முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது என்றான். அதை கேட்டு அவனை பரிதாபமாக பார்த்த நதியா, ஹரிஷ் உனக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பத்தின உண்மை எதுவுமே தெரியாது, அதான் இப்படி பேசிட்டு இருக்க என்றபடி ஒரு சோகத்துடன் சிரித்தாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமா பார்த்தா அதுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிவாங்க. உண்மையை சொல்லணும்னா அது அடிமைத்தனத்தோட இன்னொரு வடிவம் தான். அவள் சொல்ல ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நாங்க அங்கிருந்து நிறைய திறமைகளை கத்துக்கிட்டோம், ஆனா அதுக்கு பதிலா நாங்க வாழ்நாள் ஃபுல்லா சொல்லப்போனா சாகிற வரைக்கும் அந்த அமைப்புக்காகவே உழைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை விட்டு வெளியே போனா வேற எந்த அமைப்பும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை காட்டி கொடுத்ததா எங்க மேல குற்றம் சுமத்தி சொசைட்டியை சேர்ந்தவங்களே எங்களை கொன்றுவாங்க. நதியா முதல் முறையாக தன் மனதில் இருந்த உண்மைகளை வெளிப்படையாக கூறினாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி நிஜமாவே அவ்வளோ பவர்ஃபுல்லானதா? ஹரிஷ் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவனால் இதை நம்பவே முடியவில்லை.
அவனுக்கு தான் சொன்னதில் நம்பிக்கை ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொண்ட நதியா, இந்த விஷயத்தை நான் சொல்லலாமான்னு கூட தெரியல. ஏன்னா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட டாப் சீக்ரெட் இது. உன் மேல இருக்கிற நம்பிக்கையால மட்டும்தான் இந்த உண்மையை சொல்றேன் என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டாள். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டினா அதுல வெறும் மூலிகை நிபுணர்கள் மட்டும் மெம்பர்ஸா இல்லை. எங்க அமைப்புல வெளி உலகத்துக்கு தெரியாத போர் வீரர்கள் பிரிவுன்னு ஒன்று இருக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் அதோட பலம் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச மெம்பர்ஸ் யாரும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக நடக்க துணிய மாட்டாங்க என்று கிசுகிசுப்பாக கூறினாள். ஹரீஷின் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிய அதற்குள் நதியாவே தொடர்ந்து பேசினாள். நான் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் பல வருஷங்களா இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த போர் வீரர் படையை பார்த்ததே இல்லை. சொன்னவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டாள். அவள் கண்களில் ஒரு சொல்ல முடியாத பயம் வெளிப்பட, ஹரீஷ், நான் இதை உனக்காக தான் சொல்கிறேன். அந்த ஃபார்முலாக்களை என்கிட்டயே கொடுத்துரு. இல்லைன்னா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி உன்னை அவங்க கண்ட்ரோலில் எடுத்து விசாரிப்பாங்க. எங்கள் தலைவர் ஒரு கல் நெஞ்சக்காரர். அவர் நினைச்சது நடக்கிற வரைக்கும் உன்னை சாப்பிடவோ தூங்கவோ விட மாட்டார். நதியா சொல்ல அதை கேட்ட ஹரீஷ் முகத்தை சுளித்தான். முன்பு அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை டெவில் கேங் மற்றும் மிரியட்ஸ் போல இருக்கும் என நினைத்திருந்தான். அதனால் அவன் மூலிகையாளர் சங்கத்தை பற்றி சற்று உயர்வாகத்தான் கருதியிருந்தான். ஆனால் இப்போது நதியாவின் வார்த்தைகள் ஒரு விஷயத்தை அவனுக்கு தெளிவாக உணர்த்தியது. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் ஆழமான பகுதிகளில் மறைந்திருந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே உண்மையான பலமும் சுதந்திரமும் இருந்தது. அவர்கள் யாரும் தங்களது முகத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்வது கூட அரிதுதான். பொம்மலாட்டத்தில் பின்னால் இருந்து பொம்மைகளை அசைக்கும் மனிதர்களைப் போல அவர்கள் திரைக்கு பின்னால் இயங்குகிறார்கள். நதியா போன்ற திறமை மிகுந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து காட்சி பொம்மைகளாக நிற்க வைத்து அவர்கள் முதுகில் நூல் கட்டிவிட்டு அதை ஆட்டுவிக்கும் நுனியை தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் மட்டுமே நல்லதாக தோன்றும் இதுபோன்ற அமைப்புகளைத்தான் மக்களிடம் தோல் உரித்து காட்ட வேண்டும் என்று ஹரீஷ் விரும்பினான். இதையெல்லாம் யோசித்தபடி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தவன் நிமிர்ந்து நதியாவை பார்த்து, சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு குவெஸ்டின் கேட்குறேன். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை விட பவர்ஃபுல்லான ஒன்றுன்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்க என்று ஒரு மார்க்கமாக கேட்டான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட பவர் டாப் 10 ஆர்கனைசேஷனுக்கு ஈக்குவலானது. அதனால் அவங்கள விட பவர்ஃபுல்லான ஒன்றுக்கு வாய்ப்பே இல்லை. நதியா ரொம்ப சிம்பிளாக தங்கள் அமைப்பின் பலத்தை விவரித்தாள். பின்பு ஹரீஷின் முகத்திலிருந்து எதையோ உணர்ந்தவள், நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி தான். அது எனக்கும் தெரியும் ஹரீஷ். ஆனால் அவ்வளோ பெரிய அமைப்புக்கு எதிராக ஒரு ஆளால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் நீ அந்த ஃபார்முலாக்களை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறேன். நதியா மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நின்றாள். உதட்டோரத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பு மின்ன, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிலிருந்து வெளியே வர்ற எல்லாருக்கும் இடம் தர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா உங்க முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டபடி நதியாவின் கண்களை நேராக பார்த்தான் ஹரீஷ். வாய்ப்பே இல்லை. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு எதிராக நிற்க எந்த அமைப்பும் தயாரா இருக்காது. டாப் 10 ஆர்கனைசேஷன் கூட இதை செய்யாது. நதியா தயங்காமல் இதை சொன்னாள். அப்படி ஒன்று இருக்கிறதா நான் சொல்றேன். ஆனால் அதில் சேர்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும். ஹரீஷின் வார்த்தைகள் ஆழமான அர்த்தம் கொண்டதாக இருந்தது. முதலில் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி எதிராக போகும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் இப்போது இவ்வளவு விஷயங்கள் தெரிந்த பிறகு அவனால் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியவில்லை. இப்போது அவன் இந்த முடிவை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். அதைவிட முக்கியமாக இதன் மூலம் ரேடியன்ஸ் அமைப்பு எல்லா அமைப்புகளையும் விட சக்தி வாய்ந்தது என்பதையும் அவனால் நிரூபிக்க முடியும். நதியா அதற்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தாள். அதே நேரத்தில் சென்னையில் இருந்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் ரகசிய மறைவிடத்தில் இருந்த ஒரு ஆண்கள் கூட்டம் தங்கள் முன்னால் கட்டப்பட்டிருந்த இரு பெண்களையும் ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நிமிடம் சந்தனா மற்றும் அக்ஷரா இருவரும் தான் உலகத்தின் அழகான பெண்கள் என்று அவர்களுக்கு தோன்றியது. உண்மையிலேயே இந்த பொண்ணுங்க 2 பேரும் சும்மா சூப்பரா இருக்காங்க. என்னால் அவங்க மேல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல. இருப்பதில் இள வயதாக இருந்த ஒருவன் உற்சாகமாக கூச்சலிட்டான். முதல்ல வாய் மூடு மேடம், அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொண்ணுங்க மேல ஒரு சின்ன கீறல் கூட படாம பத்திரமா பார்த்துக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு போயிருக்காங்க. அதை மீறி ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் அப்படியே உயிரோட புதைச்சிருவாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் அவர்களை எச்சரித்தார். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி மிரட்டுறீங்க? அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அழக தூரத்திலிருந்து ரசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த மாதிரி அழகிகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தெரியுமா? இன்னொருவன் ஒரு மாதிரி குரலில் சொல்லிவிட்டு சிரித்தான். அவர்கள் எல்லோரும் இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது அந்த இடத்தை மூடியிருந்த இரும்பு கதவு ஏதோ ஒரு வெடிவைத்து உடைக்கப்படும் சத்தம் பலமாக கேட்டது. அது காட்டுப்பகுதி என்பதால் அந்த சத்தத்தை கேட்டு மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் சிதறியடித்து ஓடின.
ஆனால் அந்த ரூமுக்குள் இருந்தவர்களை அந்த சத்தம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர்கள் திரும்பி பார்க்க அங்கு வாசலில் 5 மர்மமான உருவங்கள் நின்று கொண்டிருந்தது. இவங்க தான் சந்தனா அப்புறம் அக்ஷராவா? அந்த 5 பேரில் நடுவில் இருந்தவன் அவர்களை நேரடியாக பார்த்து கேட்டான், யாரா நீங்களா? ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு சொந்தமான இடத்துக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த ஒருவன் வந்தவர்களை மிரட்டினான். ஆனால் வந்த அந்த 5 பேரும் ஆடாமல் அசையாமல் அதே இடத்தில் நிற்க. நான் சொல்றது உங்க காதுல விழலையா? ஆல்ரெடி உங்களை வார்ன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களை அடிச்சு துரத்துற தவிர வேற வழி இல்லை. சொன்னபடி ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த அந்த ஆண்கள் கூட்டம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.